ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி உடம்புக்கு ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சிவப்பு தண்டுக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், 4 பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்காமல். தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க, வெள்ளை உளுந்து. 3 காய்ந்த மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதுவும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கீரை நான் ஒரு கட்டு கீரை வச்சுருக்கேன். அதை பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்டையும் சேர்த்து தான் பொரிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தண்டு சேர்த்து பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கீரை ஆனால் நல்லா கழுவிக்கோங்க, மண் இதுன்னு இருக்கும். கழுவிட்டு அப்புறமா வானலில் சேர்த்துக்கோங்க. கீரை அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டுங்க. சட்டி நிறைய இருக்கிற கீரை அப்படி கிண்ட கிண்ட அப்படி வேக வேக அப்படி கம்மியாயிரும். ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அப்பப்போ நான் கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு அந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்போது கீரை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா இந்த தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
சூப்பராக நல்லா வெந்துட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான சிவப்பு தண்டுக்கீரை பொரியல் ரெடி. இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.